அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய நீட் பிசிக்ஸ் பை அருண் அப்படிங்கிற நம்ம காணொலி சேனல்ல இன்றைக்கு நம்முடைய நீட் சிலபஸ்ல இருக்கக்கூடிய 15வது அலகு, அதாவது மின்காந்த அலைகள் அப்படிங்கிற பாடத்துல இருந்து ஒரு கேள்வி நம்ம பார்க்கணும். ஓகேயா? என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா 2024ஆம் ஆண்டு நீட் தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. கீழ்கண்டவற்றுள் எது வெளியில், அதாவது ஃப்ரீ ஸ்பேஸ் சொல்றோம் இல்லையா, பயணிக்கும் ஒரு மின்காந்த அலையின் பண்பு அல்ல அப்படின்னு பண்புன்னு கேட்கல, பண்பு அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? என்ன 4 ஆப்ஷன் 4 தெரிவுகள் கொடுத்திருக்காங்க. இயல்பாகவே அவை குறுக்கலைகள். இரண்டாவது, மின்புலம் மற்றும் காந்தப்புலத்தின் ஆற்றல் அடர்த்தி, எனர்ஜி டென்சிட்டின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம், அவை சமமாக இருக்கும். அலையின் வேகம் 1/√, வர்க்கமூலம் μ0ε0க்கு சமம். நான்காவது, அவை சீரான வேகம் கொண்ட மின்னூட்டங்களிலிருந்து உருவாகின்றன. பார்க்கறதுக்கு 4மே ரைட்டு மாதிரி தான் தெரியுது, இருந்தாலும் எது தவறு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா எது பண்பு அல்லன்னு கேட்டிருக்காங்க. சரியா? இயல்பாகவே அவை குறுக்கலைகள் படிச்சிருக்கிறோம். மின்காந்த அலைகள்னாலே இவை குறுக்கலைகள் தான், அதனாலதான் அதுக்கு என்ன இருக்கு, தளவழிவு பண்புகள் இருக்கு அப்படின்னு படிச்சிருக்கிறோம். அதே மாதிரி இந்த மின்காந்த அலைங்கிற பாடத்துல இந்த 2 புலங்கள், மின்புலம் காந்தப்புலம் ரெண்டுக்குமே ஆற்றல் அடர்த்தி, எனர்ஜி டென்சிட்டி வந்து சமமாக இருக்கு. அதே மாதிரி அலையினுடைய திசை வேகம் c இருக்கு இல்லையா, அதுக்கு ஃபார்முலா வந்து 1/√μ0ε0 அப்படிங்கிறது. அப்புறம் 4வது தான் ஆன்சரா சார்? 4வது தான் இருக்கும், நான் எப்படின்னு பார்ப்போம். சரியா? சோ அவை சீரான வேகம் கொண்ட மின்னூட்டங்களில் இருந்து உருவாகின்றன. சீரான வேகம்னா என்ன சார் அர்த்தம்? யூனிஃபார்ம் வெலாசிட்டின்னு ஆங்கிலத்தில் சொல்லலாம், அது கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி சொல்லலாம். அது ரைட்டா சார்? தப்பு. அதான் தப்பா இருக்கணும். எப்படி? ஏன்னா மின்காந்த அலைகள் எப்படி கிடைக்குது அப்படின்னு சொன்னாலே படிச்சிருக்கிறோம், அவை முடுக்கப்பட்ட மின்னூட்டங்களால் உருவாக்கப்படுகின்றன. ஆங்கிலத்துல they are produced by the accelerated charges அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முடுக்கப்பட்ட மின்னூட்டங்கள். முடுக்கம்னா என்ன சார்? அது நம்ம +1லயே படிச்சாச்சு. என்னது முடுக்கம்னா? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அதாவது திசை வேகம் நேரத்தை பொறுத்து, காலத்தை பொறுத்து திசை வேகம் மாறுகின்றவை. அப்போ ஆக்சலரேட்டர் முடுக்கம் பெற்ற மின்னூட்டம்னாலே அங்க திசை வேகம் மாறுகிறதுன்னு அர்த்தம். அப்ப சீரான வேகம் அல்ல. சரியா? அப்ப அந்த அடிப்படையில் இந்த 4வது இது வந்து தவறு. சரியா? இது இந்த 4வது கொடுத்திருக்காங்களே, இதுதான் மின்காந்த அலையின் பண்பு அல்ல. ஓகேயா? ஆக அவை சீரான கொண்டு உருவாவதில்லை. நமக்கு கொடுக்கப்பட்ட 4 தெரிவுகள்ல 4வது தெரிவு சரியான. 4வது தெரிவு, 4வது ஆப்ஷன், 4வது விடை, எப்படி சொன்னா ஓகே. சரி, இப்போ இந்த கேள்வி பார்த்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 4மே கொஞ்சம் ரைட்டு மாதிரி தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் கேரக்டரா படிச்சா நமக்கு அந்த மின்காந்த அலைகளுக்கு உண்டான டெஃபினிஷன் ஒரு எப்படி வருது அப்படின்னு தெரிஞ்சாங்க, அந்த வார்த்தை ஞாபகம், அந்த சென்டென்ஸ் ஞாபகம் வருதுன்னா நம்ம ஈஸியா வந்து நம்ம ஓகேலாம். ஓரளவுக்கு இந்த நம்ம பார்த்த 3 கேள்விகளுமே எளிதான கேள்விகள் தான். கொஞ்சம் கவனமாக போட்டா 10 செகண்ட் அந்த கேள்விகளை கடந்து நாம் போய்கொண்டே இருக்கலாம். சரியா? ஓகேயா? சரி, நம்ம அடுத்த காணொளியில் வேறு ஒரு கேள்வி இதே பாடத்தில் பார்க்கலாம். அது வரைக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.